நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே சிம்பிளாக பண்ணிடலாம், பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபிளாபாத்துலேருந்து ஆரம்பித்து செட்டிநாடு வெள்ளை பணியாரம், அதுக்கப்புறம் வரகு பொங்கல், நீர் தோசை. இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல். அதோடு சேர்த்து ஒரு தொக்கு, ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும், ஹெல்தியானது கூட. இந்த பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் ரவா பணியாரம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதுக்கப்புறம் ராகி நூடுல்ஸ். கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபிளாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியானது. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னர் லஞ்ச் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாம். துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம், ரைஸ் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை இதை நல்லா கழுவிக்கணும். ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 3 பேர்த்துக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பிசிபிளாபாத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 4 கப் ஊற்றிக்கலாம், வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் நல்லா சூடான தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். இதை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுடலாம். இது வந்து நல்லா வேகணும். நான் வந்து சோனா மசூரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து பொன்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம 3 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ 1 இன்ச் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், கொத்தமல்லி, கசகசா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், பட்டை, கிராம்பு, இதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயும் தேங்காயும் மறுபடியும் போடுவோம். இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு, நான் மறந்துட்டு எள்ளு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம முதல்ல 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக கூட வறுத்துக்கலாம். இது எல்லாமே போட்டுடலாம். நான் சொன்ன அந்த எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாப்பி சீட்ஸ், கொத்தமல்லி, ஜீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுக்கலாம். நான் அது போடலை, எண்ணெய் ஊற்றலை. ஸோ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது ஆறணும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வறுக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரை தேங்காய் இருக்கும், அதாவது கொப்பரி தேங்காய்னு சொல்லுவாங்க, நல்லா விளைஞ்ச தேங்காய், வெயிலில் காய வச்சு வச்சுருப்பாங்க, அதை வந்து நம்ம போடலாம். அதையே துருவி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் எனக்கு இல்லைங்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவே யூஸ் பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா, பச்சையாக போடக்கூடாது. இது நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து கருக விட வேணாம். ஸோ ப்ரௌன் ஆனால் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்காதீங்க, நல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக இருக்கணும். இதுதான் பிசிபிளாபாத்தோட பவுடர், பேசிக் பவுடர். ட்ரெடிஷ்னலாக கர்நாடகாவில் யூஸ் பண்ணுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து ரேடிஷ், முள்ளங்கி போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம். ஸோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். வாழைக்காய், பரங்கிக்காய் எல்லாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம். லைட்டாக வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஸோ வணக்கும் போதே நமக்கு பச்சை வாசனை போயிடும். இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன், 2 போடுறேன். கத்திரிக்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பிசிபிளாபாத்துக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேக வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் பிசிபிளாபாத்து 1 பாட்டில் வைக்கும்போது நம்ம எல்லாமே அப்படியே சேர்த்து வச்சுருவோம். காய், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு வச்சுருவோம். இது நான் ஓப்பனில் வேக வைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், தேவையான அளவு தண்ணி அதை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். இதை வேக வைக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும்.
ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். உப்பு போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதிலேயே வந்து புளி தண்ணியை ஊற்றிடுவோம். ஸோ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ரைஸும் அந்த துவரம்பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று உடையாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கிறேன். லைட்டாக, ரொம்ப நீங்கள் வந்து மசிச்சு விட்டுறாதீங்க. இப்போது காய் வெந்துடுச்சு. நம்ம புளி தண்ணி ஒரு 1/4 கப் தின்னான புளி தண்ணி, மிளகாய்த்தூள் போடுறோம். அதை போட்டுட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வேக வைக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அந்த பச்சை வாசனை போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிபிளாபாத் நல்லாயிருக்கும். இந்த புளி தண்ணி எதுக்காக நம்ம ஊற்றுறோன்னா, நம்ம வந்து இப்போ மார்னிங் செஞ்சிட்டோன்னா நைட் வரைக்குமே இது கெட்டு போகாது நம்ம புளி ஊற்றும்போது. அது இல்லாமல் புளி தண்ணியில் வேக வைக்கும்போது காய்களும் சத்து போகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வேக வச்ச அரிசி, அந்த துவரம்பருப்பு, அதை வந்து நம்ம இதில் போட்டுறோம். ஸோ ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த துவரம்பருப்பும் ரைஸும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுடர் போடுவோம். அரைச்சி வச்ச பவுடர் கொஞ்சம் மட்டும் வெல்லம், ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சூடான வாட்டர், அதாவது கொதிக்கிற தண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும், கொதிக்க வச்சுக்கணும். இந்த டைமில் இது கட்டியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சுடு தண்ணி ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இப்படி ரொம்ப டேஸ்டான பிசிபிளாபாத் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த பவுடரை கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் எல்லாம் அரைச்சி வைக்கும்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பும் தேவைப்படும். நீங்கள் இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸில் உப்பு போடலை, ஸோ காயில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஏன் நான் உப்பு போடுறேன் அப்படின்னா, டேஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கு தேவைப்படுங்கிறக்காக. இப்போ நல்ல ஹாட் வாட்டர், பாய்லிங் வாட்டர் ஊற்றிடணும், ஒரு 1.5 கப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், டோட்டலாக மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னா, சூடான தண்ணி ஊற்றணுன்னா ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடுறோம். ஸோ அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கனாலும் அப்படியே இருக்கும். இல்லை நீங்கள் கெட்டியாக இருக்கும்போது நம்ம அப்படியே கொடுத்து விடும்போது ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இதனோட பதம் அப்படிங்கிறது பிசிபிளாபாத்தோட பதம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். இப்போது சீசனிங்காக எண்ணெய், நெய் ரெண்டுமே ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், முந்திரி, அதுக்கப்புறம் நிலக்கடலை, பெருங்காயம், இதெல்லாம் வந்து அப்படியே தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 டேஸ்டான கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபிளாபாத் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம பூந்தி போட்டு தான் ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பூந்தியை மேலே தூவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு டைரெக்டாக சர்வ் பண்ணிடலாம். அப்பளம் இருந்துன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லஞ்சே நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லது கூட, ஏன்னா இதில் வந்து நம்ம புளியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது கெட்டு போகாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷலில் ஒரு நீர் தோசையும் தக்காளி தொக்கும். நல்லா பஞ்சு மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நீர் தோசைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் போதும். பட் ஒரு சில இடத்துல கர்நாடகாவில்
பச்சரிசி மட்டுமே வச்சு பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து தேங்காயும் ஆட் பண்ணி பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு துணி மாதிரி இருக்கும், ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டேஷன் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே வந்து மாவு ஊற வச்ச உடனே நம்ம வந்து பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. பச்சரிசி 2 கப் எடுத்துக்கலாம், இல்லைனா சோனா மசூரி எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இட்லி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போது தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஒரு அரை கப்பிலேருந்து 1 கப் தேங்காய் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம். நல்லா துருவி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றி அரைச்சிடலாம். இதனோட பேட்டர் எப்படி இருக்கணும்னா, நமக்கு மோர் எப்படி இருக்கும், பட்டர் மில்க் அந்த அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இன்னும் நமக்கு தின்னாக வேணும். அது எந்த அளவுக்கு தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த தோசை நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நம்ம இதில் உப்பும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றுறோம். நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. முதல்ல நீங்கள் ஊற்றி பாருங்கள். அது வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றிடுங்க. ஒவ்வொரு தடவை நம்ம நீர் தோசை ஊற்றும் போது மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா இது அரிசி அப்படிங்கிறதுனால அரைச்சதுனால அது கீழே போய் தங்கிடும், அப்போ திக்காகிடும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த பபிள்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்ல சூடான பாத்திரத்தில், அதாவது பேனில் ஊற்றிட்டு மூடி ஒரு நிமிஷம். இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நமக்கு, ஆனால் நான் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா இது பச்சரிசிங்கிறதுனால அது 1 நிமிஷம் தான், 50 செகண்ட்குள்ளே நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இதை அப்படியே வந்து நம்ம மடித்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இதனால் நான் ஒரு 2-3 தோசை எப்படி ஊற்றுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து கலக்கி தான் மிக்ஸ் பண்ணி தான் பேட்டரை வந்து நம்ம ஊற்றணும். நீங்கள் இடையில கொஞ்சம் பேட்டர் வந்து திக்காகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ பாருங்கள், அப்படியே போட்ட உடனே 1 நிமிஷம் கூட ஆகாது நமக்கு, அப்படியே வந்து பேன்லேருந்து விட்டு வந்துடும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் தோசை எப்படி, இந்த தோசை எப்படி அப்படின்னெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து ரேஷன் பச்சரிசிலையும் பண்ணலாம், ரேஷன் புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நார்மலாக பச்சரிசி கிடைக்காதவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். பச்சரிசி அப்படிங்கும்போது நல்லா ஒயிட்டாக நல்லா வரும் சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே ரொம்ப தின்னாக ஊற்றிட்டேன்னா, ஸோ அதனால் அப்படி இருக்குது. பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். அது அந்த இடத்துலலாம் உடஞ்செல்லாம் போகாது. அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி அதனால தான் அந்த ஒரு இது தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து கரண்டியை வச்சு நம்ம தோசையை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதில்லை. ஊற்றிட்டு அந்த பேன் எடுத்து சுற்றுனீங்கன்னாவே ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் தேவைப்படும். அது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து அயர்ன் கடாயிலையும் ஊற்றலாம், நான்ஸ்டிக்கில் ஊற்றலாம், எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நம்ம வந்து பேப்பர் ரோஸ் சாப்பிட்ருப்போம், அப்புறம் வந்து ரவா தோசை சாப்பிட்ருப்போம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலோடு சேரும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்னொரு விஷயம், இதை வந்து கம்புலேயும் பண்ணலாம், ராகிலையும் நீர் தோசை பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் அரிசி மாவு, ராகி மாவு, கொஞ்சம் அரிசி, பச்சரிசி, ராகி, அதே மாதிரி கம்பு முழுசாக ஊற வச்சு இது மாதிரி பண்ணலாம். இல்லை கம்பு மாவு வச்சும் பண்ணலாம், ராகி மாவு வச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான தொக்கு பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சட்னியும் வச்சுக்கலாம், அதாவது க்ரீன் சட்னி வைக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து கார சட்னி பண்ணி நீங்கள் வைக்கலாம். சாம்பார் எல்லாம் கூட நல்லாயிருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல மேட்ச் ஆகும். இதுக்கு இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் கிடையாது. நம்ம எப்போவுமே தக்காளி குழம்பு வைக்கிற மாதிரி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். புளியை ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு இன்ச்சு புளியை ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றுறோம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறோம். இது 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். போட்டுட்டு இது வதக்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சும் பண்ணலாம், இல்லை திக்காவும் பண்ணலாம், தண்ணி மாதிரியும் வைக்கலாம்.
இப்போ ஒரு 4-5 தக்காளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். இல்லை நீங்கள் வந்து தக்காளியை அரைச்சி கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக வதங்கணும். உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மசாலா போட்டால் நல்லா இருக்காது. இந்த கரம் மசாலா, ஜீரகத்தூள்லாம் இதுக்கு வந்து செட் ஆகாது. சிம்பிள் மசாலா அதை போட்டுட்டு நல்லா தக்காளியோடு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனை அடங்கிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுங்கிறவங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புளி போடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து தேங்காய், கசகசா, முந்திரி, அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் புளி ஊற்றிருக்கேன். புளி ஊற்றி அந்த புளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு 5-8 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வேக வைக்கணும். இதில் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம். ஸோ பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது கூட. ஸோ இந்த வெயில் காலத்துக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. ஸோ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. நீர் தோசைக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தக்காளி தொக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட சட்னி, சாம்பார் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் பிகினர்ஸ்க்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான வரகு அரிசி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ப்ரோசோ மில்லட்டுன்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொங்கல்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் ஓப்பன்லேயும் பண்ணலாம், இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். ஒரு மூங் தால் வந்து அரைக்கப்படுத்துக்கலாம், அதாவது பாசி பருப்பு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்தா போதும். வரகு வந்து நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1 கப் போட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ 3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் விட்டால் பர்ஃபெக்டாக வெந்துடும். பொங்கல் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கொலையே இருக்கணும். பொங்கல் வந்து உப்புமா மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் 4 கப் போடலாம். இதிலேயே உப்பு, நெய் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நெய் ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட சொல்லலாம். ஸோ ஒரு 3 விசில் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொலைய வரணுன்னா நல்ல ஹாட் வாட்டராக இருக்கணும். இப்போ சீசனிங்க்கு நெய் போட்டு கியூமின், பெப்பர், அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். அதாவது ஜீரகம், மிளகு, முந்திரி, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. நீங்கள் வேணும்னா பெருங்காயம் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம பொங்கல் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரோடு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு இது கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட வரகு அரிசியெல்லாம். இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் குழந்தைகளுக்குன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். இந்த வரகு அரிசியிலே பருப்பு சாதம் பண்ணலாம், புளி சாதம் பண்ணலாம். எல்லாமே ஈஸியாக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு இது மாதிரி எடுத்துக்கலாம். நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் தக்காளி சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுக்கு ஃபர்மெண்டேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. 2 பொருளை வச்சு ரொம்ப 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 ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி தேவையில்லை, நம்ம வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதாவது நல்ல ஃபைன் பேட்டராக இருக்கணும்.
ஒரு தோசை மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெர்மெண்டேஷனோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷனில் இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஊற்ற போகிறோம். இதில் உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் மட்டும்தான் தேவைப்படும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஒரு டீப்பான கேஸ்ட் அயர்ன் கடாயில் நல்ல சூடான எண்ணெயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு கரண்டி எடுத்துகிட்டு குழிக்கரண்டியில் நீங்கள் டைரெக்டாக ஊற்றிடணும். பிசுறு இருக்கக்கூடாது. அது ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக மேலே எலும்பி வந்துடும். நீங்கள் வந்து கீழே வந்து பிடிச்சிரும் அப்படின்னலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பதமாக இருந்துச்சுன்னா மாவு இது மாதிரி வரும். ரொம்ப ரன்னியாக இருந்துச்சுனாலும் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையுமே எப்படி வந்து ஊற்றி நம்ம கரெக்டாக எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றும்போது. அதுக்கப்புறம் அந்த நல்ல உப்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். நல்லா எலும்பி வந்தோன்னா ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒயிட் கலர் இருக்கும். இதில் தேவைப்பட்டால் தேங்காய் நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ பாருங்கள் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிவிட்டு நான் பிகினர்ஸ்க்கு வந்து 2-3 தடவை காட்டியிருக்கேன். இப்படி வந்து ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய அயன் கடாய் இருந்துச்சுன்னா வச்சுட்டு அது மேலே எலும்பி வரும்போது நம்ம பூரிக்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தெளித்து விட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பிடும். ஸோ இதை திருப்பி போடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதை வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகவோ கிறிஸ்பியாகவோ நம்ம விட வேணாம். நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம். அதாவது நல்லா ஆயில் அப்சர்வ் பண்ணுற ஒரு பேப்பர் மேலே வச்சிட்டிங்கன்னா ஆயில் இருந்துன்னா கூட அதில் அப்சர்வ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சூடாகவும் சாப்பிட்லாம், ஆரியும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நமக்கு வெள்ளை பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கார சட்னிக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொத்தமல்லி, ஜீரகம், ஒரு 2 வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம், பூண்டு, 3 இல்லை 4 வரமிளகாய் போட்டுட்டு நல்லா ஒரு சாஃப்டாக வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கணும். ஸோ இதை கார சட்னிங்கிறதுனால உங்களுக்கு 5 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயமும் உப்பும் போட்டுட்டு ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் வந்து சட்னி அதிகமாகும். இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வரமிளகாய் ரொம்ப அதிகமாக போடும்போது அவங்களுக்கு வந்து காரமாக இருக்கும். அதனால் ஒரு 3 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டோன்னா அந்த காரத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ண அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஆயிலில் தான் தாளிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதில் டைரெக்டாக போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம், தேங்காய் புளியெல்லாம் அதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதிலே பீனட் கூட நீங்கள் போகிறதுனால போட்டுக்கலாம். ஸோ வெள்ளை பணியாரத்தோடு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். வெள்ளை பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் சால்னாவோட கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவா ஜாகரி பணியாரம், பர்ஃபெக்டான பிரெட். ரவா ஜாகரி அப்பம்னு சொல்லலாம். நம்ம வந்து வாழைப்பழம் வெள்ளத்தை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பண்ண முடியலன்னா கூட நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பிளில் கூட மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அரிசி மாவு இல்லைனா மைதா ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் ரவை வந்து ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, வெல்லம் ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1/2 கப் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெல்லத்தை காய்ச்சி கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் டேட்ஸை வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் கூட நல்லா ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி திக்கான ஒரு பேட்டர் மாதிரி வரணும். ஸோ அதாவது தோசை மாவு கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் திக்காக. இப்போ நம்ம பணியாரம் பேனில் தான் ஊற்ற போகிறோம். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த பேட்டரை ஊற்றிட்டு நம்ம 2 பக்கம் சைடும் நல்லா வந்து ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணியாரம் பேனில் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக ஆயிலில் கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ அப்படி ஃப்ரை பண்ணும்போது அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மைதா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு அயர்ன் ரிச் அப்படின்னு சொல்லலாம். இதையே குழந்தைகளுக்கு வந்து வெல்லம் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா திராட்சை வறுத்து போட்டுக்கலாம், எள்ளு வறுத்து போட்டுக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக எது வேணாலும் இதில் போட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதே மாவில் நீங்கள் வெல்லம் இல்லாமல் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கேரட்டெல்லாம் தாளித்து கொட்டிட்டிங்க அப்படின்னா ரவா கார பணியாரம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபைனலாக ராகி நூடுல்ஸ். ரொம்ப இன்ஸ்டண்ட்டானது, மைதா இல்லாமல் பண்ண போகிறோம். சிம்பிளான ராகி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நூடுல்ஸ் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், 1 கப் ராகி மாவு, உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ராகிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ, அதனால ஸ்டிக்கினஸ் இருக்காது. அதுக்காக தான் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். இப்போ நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு எக்கு ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன், ஸோ அது வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எக்கு போடுறதா இருந்தால் எக்கை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வர மாவு இருக்கும்போதே நல்லா பைண்டிங் ஆகிடும். ஸோ நான் எடுத்து வச்சா மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த டோவெல்லாம் பண்ணும்போது நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம், இல்லைனா இதை அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் ராகி மாவு மட்டுமே போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நூடுல்ஸ் வராது, அது பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இப்போ மூடி 5 நிமிஷம் வச்சுட்டா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங்க்கு நான் முட்டை ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் வந்து நூடுல்ஸோட மாவு பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல ஃபோர்க்கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் கையில் பிசைஞ்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக வர மாவு போட்டோன்னே ஒரு குழி மாதிரி பண்ணி முட்டை கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் பண்ணுறது ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தட், சைனீஸ் மெத்தட். ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரோ இல்லை கோதுமை மாவோ கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கூட உங்களுக்கு கோதுமை மாவு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்ததுனாலும் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே நூடுல்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும். அந்த நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆயிலும் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து நூடுல்ஸ் மெஷின் இருக்கும், ஸோ பாஸ்தா மெஷின் மாதிரி. ஆனால் நம்ம டெல்லாகும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மாதிரி நம்ம போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம பிழிஞ்சு விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா உடையாது. நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிரும், ரொம்ப மிக்ஸ் பண்ணும்போது. ஏன்னா நம்ம முட்டை வந்து பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு போட்டிருக்கோம், கோதுமை மாவு போட்டிருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப வந்து பிரித்து விடும்போது என்னாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சு. பட் அதில் கரைஞ்சி போகலை, ஏன்னா நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு பிழிஞ்சு காட்டியிருக்கேன், அது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துடலாம் வெளியே. அதே மேலே மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லை 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சொதசனாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் இப்போ பிழிஞ்சிக்கலாம்.
ஸோ நீங்கள் மாவு கரெக்டாக இருந்ததுன்னா பிழியறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது பெரிய கண் உள்ளது தான். ஸோ அதனால வந்து அந்த மோல்டில் போட்டோன்னா ஈஸியாக வந்து நமக்கு பிழிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் கொதிக்குது. ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே மேலே வந்துடும். அதாவது மலர்ந்து மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே வந்து நீங்கள் மைதா போட்டு பண்ணாலும் சேம் அதே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியே எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வச்சிடலாம். இதே மெத்தடில் வந்து நீங்கள் மைதாவில் பண்ணிங்கன்னா சேம் அதே நூடுல்ஸ் டேஸ்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 இல்லைன்னா 3, பூண்டு ஒரு 4, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் வந்து கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நீங்கள் வதக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சாஸஸ் எல்லாம் நம்ம ஊற்ற போகிறோம். சாஸ்னால் ரொம்ப சிம்பிளானதாக நம்ம வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், க்ரீன் சில்லி, சோயா அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ அந்த நூடுல்ஸ்க்கு வந்து ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் இதிலேயே வந்து நூடுல்ஸ் சூப்பாகவும் பண்ணலாம். ஸோ இதை நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நூடுல்ஸில் உப்பு இருக்கும். பட் இதில் உப்பு தேவைங்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா நம்ம காய்கறிகளையும் உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்காக ஸோ இதில் நம்ம சில்லி சாஸ் போடுறோம். எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ரெட் சில்லி சாஸ். இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பன்னீர், முட்டைக்கோஸ். இப்போது டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை போட்டு திரும்ப பிரட்ட போகிறோம். நீங்கள் தேவைப்பட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ராகி நூடுல்ஸ் நாம் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் ஜென்டலாக போட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி வந்து டாஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூடுல்ஸ் எதுக்கானா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோம்மேடு நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம். செகண்ட் வந்து மைதா அலர்ஜி இருக்கும் சிலருக்கு, அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஸ்பைசினஸை கொடுக்கும், ஹெல்த்தியானதும் கூட. சளி அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு சரியாயிடும். சளி இருமலுக்கு மிளகு வந்து ரொம்ப நல்லது. இது ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கூட. இது மாதிரி செஞ்சு கொடுக்குறது நார்மல் நூடுல்ஸ் பண்ணுறதை விட. டைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்துக்காது, பிழிகிற டைம் தான். ஸோ எக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதோட எக் எடுத்துக்கலாம். எக்கு வச்சு சாப்பிட்லாம். மேலே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது அப்படின்னா, க்ரீன் ஆனியன் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் கொத்தமல்லி போட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.